நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் 500 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். விவசாயம் பண்ணி நெல் நட்டு 100 நாள் ஆயிருச்சு. அறுவடைக்கு தயாரான இந்த நிலையில பருவமழை இப்போ பயங்கரமா பெஞ்சதுனால இந்த 2-3 நாள் சரியான மழை பெஞ்சதுனால வயக்காட்டுக்குள்ளேயெல்லாம் தண்ணி தேங்கி நின்று நெற்கதிர்கள்லாம் கீழே சாஞ்சிருச்சு. இதனால எங்களுக்கு 20,000 ரூபாய் வரையில எங்களுக்கு அந்த விவசாயத்துக்கான உற்பத்திக்கான செலவு பண்ணி எங்களுக்கு நஷ்டமாயிருச்சு. திருப்பி இதுல இரண்டாம் போகம் பண்ணணும்னா இது அறுவடை பண்றதும் ரொம்ப சிரமம். உள்ள இயந்திரமும் போகாது, மனிதனு இறங்கி அது உள்ள இறங்குறதுனால திருப்பி கொண்டு வர முடியாது. அரசு இப்ப எங்களுக்கு இந்த அரசு மானியம் ஏதாவது கொடுத்தா அடுத்த விவசாயம் பண்றதுக்கு ஒரு நல்ல முறையா இருக்கும். கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் சத்யராஜ் இணைந்திருக்கிறார். சத்யராஜ், வணக்கம். முழுமையான விவரங்களை வழங்கலாம். தர்சினி, தேனி மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் பாதிப்புகள், சேதாரங்கள் ஏற்பட்டு விளைநிலங்களுக்குள் வெள்ள நீரானது புகுந்து விவசாயிகளுக்கு பெருத்த அடியாக அமைந்து உள்ளது. குறிப்பாக தீபாவளி பண்டிகைக்கு முன்னரே நெல் அறுவடை செய்து தங்களது பண்டிகையை கொண்டாடலாம் என்ற கனவில் இருந்த விவசாயிகளுக்கு இந்த திடீர் மழையினால் தங்களது வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டது என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக தேனி மாவட்டம் உத்தமபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று முன்தினம் பெய்த கனமழையின் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 500 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்களுக்குள் மழைநீரும் வெள்ள நீரும் புகுந்து உள்ளது. இதனால் அறுவடை செய்ய காத்திருந்த நென்மணிகள் தண்ணீரில் படுத்து மூழ்கிவிட்டதாகவும், சில இடங்களில் சாய்ந்து விட்டதாகவும், சில இடங்கள் மண்ணோடு மண்ணாக இருந்து விட்டதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். தற்போதைய சூழலில் அறுவடை செய்தால் 40 மூடை வரக்கூடிய ஒரு குழியில் 20 மூடை அல்லது 10 மூடை மட்டும்தான் வரும் என்றும், தாங்கள் ஏக்கருக்கு 40,000 முதல் 50,000 ரூபாய் வரை செலவு செய்து அந்த செலவு செய்த காசு கூட எடுக்க முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டு இந்த ஆண்டைக்கான தீபாவளியை கொண்டாட முடியாத சூழலுக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டு உள்ளனர். குறிப்பாக உத்தமபாளையம் சுற்றுவட்டார பகுதியிலான கோயிலாபுரம், ஆனமலையான்பட்டி, அனுமந்தன்பட்டி, புதுப்பட்டி, கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளான சுருளிப்பட்டி, எண்டிப்பட்டி ஆகிய பகுதிகளில் தொடர் கனமழையினால் பெரிதும் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டு உள்ளது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் உரிய நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தகுந்த நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை எழுதி வருகிறது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.